ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் பாப்பா ஒய்ஃப் எல்லாம் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில் இன்றைக்கி ஒரே கும்பலாக இருந்துச்சு. வயலூர் முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால் ஒரே வேலைப்பாடாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாகவே கும்பலும் செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கு தீபம் போடலான்னு சொன்னாங்க ஒய்ஃப். சரி விளக்கு தீபம் போடலான்னு சொல்லிட்டு வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டு விளக்கு வாங்கிட்டு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து விளக்கு தீபம் போட்டுட்டு இருந்தோம் பொறுமையாக. சுற்றிலும் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. பாப்பா பக்கத்தில் விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தூக்கிட்டு போனேன் பாப்பாவை. வெளியிலேருந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கிறதுக்கு வெளியில் செம்ம க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. சரி போயிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃபும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு இருக்கும்போது உள்ளே நிறைய வேலைப்பாடு பார்த்துட்டு இருந்தாங்க. சாரெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரே மண் புழுதியாக இருந்துச்சு. வெளியில் கருப்பசாமியை கொண்டுட்டு நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பாப்பாவுக்கு ஒரு பூ கொடுத்தாங்க ஒரு அக்கா. அதையும் பாப்பா கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உள்ளே போகும்போது பாப்பா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ரிட்டன் வெளியில் வரும்போது தான் முழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோம். பாப்பாவுக்கு திண்ணூறு பூசி விட்டு பாப்பாவுக்கு அவங்க பூசாரியை திண்ணூறு பூசி விட்டாங்க. சாமியை நல்லபடி பார்த்தோம். லைனில் ரொம்ப கும்பலில் நின்று வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தூங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா. இன்னொரு பாப்பா ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க கையில். அந்த பாப்பா ரொம்ப நேரமாக பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் அவங்க பாப்பா பாரு பாப்பா வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்ச நேரம் கோயில் உள்ளேயே கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம். அதோட வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு.